தெய்வமாக பேசும் நல்ல தெய்வமாக கேட்டவருக்கு கேட்டவரும் கொடுக்கக்கூடிய தாயாக குடிகொண்டு இருக்கிறார் இந்த ஆலயத்திலே சாத்தான்களை பாட போகிறோம். நாமளும் சாத்தான்களை பாட போகிறோம். நாங்கள் பாடக்கூடிய கதைகளில் கலைக்குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், பொருள் குற்றம், மேலான குற்றங்கள், இப்படி எந்த ஒரு குற்றம் குறை இருந்திட்டாலும் கதைகளில் முன் சொல்லக்கூடிய வார்த்தை பின் சொல்லக்கூடிய வார்த்தை முன் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு தவறு செய்தால் எப்படி அன்பாக ஆதரிப்பீர்களோ எங்களையும் அதே போல் ஆதரிக்கும்படி இது கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததோர் சபையோர்
போது இன்னும் அந்த கையிலே யார் யாரெல்லாம் கொள்விருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஆதிவள்ளி கையிலே சிவனுடைய பையனே திருமஞ்சளையும் வருவானா விளக்கம் பாடுவானா தேவகையா வருவானா விளக்கம் போடுவானா சரஸ்வதி வருவானா சரஸ்வதி வருவானா சங்கீதங்கள் பாடுவானா சரஸ்வதி வருவானா இப்படி எல்லோரும் அங்கு கொடுவிருக்க சரி ஆண்டவனாகிய பகவான் பகவான் 14 உலகத்தையும் படைத்தார் சரி. பார்த்தால் பார்வதி என்ன ஐயா பகவானே பகவானே இந்த 14 உலகத்தையும் சரி. உலகாக பிரிக்க வேண்டும் புரிக்க வேண்டும் என்று பார்வதா தேவியானவள் சொல்ல சரி. பார்த்தால் ஆண்டவன் என்ன செய்கின்றார் அந்த 14 உலகத்தையும் ஆமா. உலகாகவே பிரித்தார் உலகவே பிரிக்கிறார்கள் அதுதான் அதெல்லாம் சுதலம் பாதாளம் சரி அதலம் என்று சொன்னால் அதுதான் ஆதி கைலாச பர்வதம் சுதலம் என்றால் நாம வாழ்கிறோமே இந்த மத்திய உலகம் ஆதி பாதாளம் என்று சொன்னால் நமக்கு கீழே ஒரு உலகம் இருக்கிறது ஆமா சொல்லுது அதுதான் ஆதி பாதாளம் என்று சொல்லுவார்கள் சரி. இப்படி உலகை படைத்து படைத்து 24 மணி நேரத்தையும் படைத்தார் சரி. பகல் 12 மணி நேரம் இரவு 12 மணி நேரம் இரவும் பகல் மணி 12 மணி நேரம் தூங்கிட்டே இருக்கானே சரி இப்படி 24 மணி நேரத்தையும் படைத்தார் சரி. இப்படி படைத்திருக்கும் போது படைத்திருக்கக்கூடிய வேளையில் அங்கு பூவன பாதாள லோகத்திலே சரி யார் ஆண்டு வருகிறார் யாரும் ஆண்டு வருகிறார் நிஜிமவர்ணனும் தேவி ரத்தக்கண்ணி பெண்கொடியா ரத்தக்கண்ணி பெண்கொடியாரும் ஆண்டு வருகிறார்கள் கணவனும் மனைவியுமாக சரி. ஈசனும் கிளியும் போல மன்னவனும் தேவியுமாக இந்த மைக்கு ஸ்டாண்டு போல சரி. அப்படி பகிர்ந்து கூடி ஆண்டு வருகிறார் ஆண்டு வருகிறார்கள் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு சரி. ஒற்றுமையாகவே ஆண்டு வருகிறார் ஒற்றுமையாகவே ஆண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு என்னதான் சொத்து சுகம் இருக்கட்டும் சரி. அந்த சொத்தை எல்லாம் ஆள்வதற்கு ஆமா. ஒரு பிள்ளை செல்வம் வேணும் ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் அல்லவா ஆமா சரி செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம் திருமதி செல்வம் திருமணி செல்வம் சரி என்ன 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 செல்வம் ஒரு உலகத்துல பிஞ்சுக்கு தோட்டாளர்கள் முடியாது முடியாது 20 வயசுல கேட்க 30 வயசுல நாமளும் பாத்துக்கோம் சரி யார் சரி மூணு படைக்கும் சரி அவரு இவர் வந்து அப்போ செல்வத்திலே சிறந்த செல்வம் என்றால் அதுதான் மதலை செல்வம் அதுதான் மதலை செல்வம் அதாவது ஒரு தாய் தகப்பன் நினைப்பாங்க நமக்கு பிள்ளை செல்வம் தான் வேணும் என்று உலகத்திலே எந்த கனி எடுத்தாலும் குழந்தையின் கனி தவிர்த்தாத கனியம் ஆமா எத்தனைதான் சொத்து சோகம் இருந்தாலும் அந்த சொத்து அழுவதற்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும். சொத்து சோகம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆமா நமக்கு இன்னைக்கு ஒரு குழந்தை கிடைச்சதுன்னு சொன்னா சரி நம்ம போனதுக்கு அடுத்து நம்ம பேரை சொல்லி வரணும்னு சொன்னா அந்த குழந்தையா தானே முடியும் கடைசி காலம் நமக்கு உதவுறது யாரு அந்த பிள்ளை தானே பெற்று வச்சிருக்கோங்க ஆமா பேரன் பேத்தியான் பேர வேணுமாமா சரி ஊர போய் ஐயாச்சாமி பேத்தியான் பேர வேணுமா வேற வேணும் பேரன் பேத்தியான் பேர வேணுமா சரி அதுக்காக ஒரு பிள்ளைங்க சொல்லுவாங்க எனக்குலாம் ஒரு 2 உதவி தேவைப்படுது. சரி எதுக்கு எனக்கு வேணும். எதுக்கு உதவி வேணும். எதுக்கு உதவி அப்போ ஒரு குழந்தையானது இல்லை என்று சொல்லி ஒரு குழந்தையானது இல்லை என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி பகவானை நோக்கி அள்ளும் பகலும் தவம் இருந்து வருகிறார்கள் இருவேர்களும் தவம் இருந்து வருகிறார்கள் இவர்கள் இப்படி தவம் இருக்க தவம் இருக்கக்கூடிய அங்கு வண்டுமா மலைதனில் சரி வண்டு மகாரிஷி என்பவர் வண்டுமகாரிஷி என்பவரும் ஆண்டவனை நோக்கி அள்ளும் பகலும் தவம் இருக்கிறார் தவம் இருந்து வருகிறார்கள் எதற்காக தவம் இருக்கிறார் எதற்காகமா ஆண்டவனை போல நாம இருக்கணும் ஆமா ஆமா ஆண்டவனை போல நாம இருக்கணும்னு சொன்னா அப்படின்னு தவம் இருக்காங்க பகவான் அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசை இருக்கலாம் கொஞ்சம் தான் இருக்கணும் அப்ப ஆண்டவன் இருக்கும் அரியாசனத்தில் நாம் ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருக்க வேண்டும் படைத்த பகவானை போல நாம் ஒரு நாள் ஒரு பொழுதாவது இருந்தே ஆகணும் என்று சொல்லி அவன் தவம் இருக்கிறான் அவன் தவம் கடுகளவு உயர்த்தானாரு அதை கைலாசமே அழிந்து போகும் கடுகளவு உயர்ந்து சொன்னாலும் கைலாய மலையை அழிந்து விடும் அப்பதான் பார்த்தால் மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் வேற என்னதியா சரி ஆமா சரி
போய் பார்ப்பேன். வண்டியில இருந்து ஒரு நாள் பார்ப்பேன். அவன் வீட்டுக்கு போய் காலையில பார்ப்பேன். சரி மும்மூர்த்திகள் என்று சொன்னால் மகா பிரம்மா விஷ்ணு. மகா பிரம்மா விஷ்ணு. ஒரு குழந்தையை உருவாக்கணும் என்று சொன்னால் அந்த மும்மூர்த்திகள் வேணும். நாம ஒரு குழந்தையை உருவாக்கணும்னு அந்த மும்மூர்த்திகள் வேணும். ஆமா. நம்ம இப்படி ஏறி மேடை மேடை ஏறி பிடிக்கணும்னா இந்த பின்னால இந்த இருக்கு மும்மூர்த்திகள் வேணும். கண்டிப்பா வேணும். அப்போ அந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி ஒரு ஆண் குழந்தையை பிறவி செய்து ஆண் குழந்தையை பிறவி செய்து தவம் இருக்கும் மட்டு மகர்ஷி மடியிலே போட்டார். கண் முழித்து பார்க்கிறான், கடிய தவமெல்லாம் கலந்து போச்சு. அவங்கெல்லாம் கலந்து போச்சு. உடனே ஒரு கோபத்துல "டேய் பாலகா, உன்னை யார் பிறவி செய்தார்களோ அவர்களுக்கே நீ இறுதியில் எதிரியாக போக்கடவாய் என்று சாபமிட்டு சாபத்தை கொடுக்க குழந்தை தூக்கி வீசிட்டார். அப்போ அந்த சிறு குழந்தை தன்னை அந்த ஆலயத்தில் வீசுவார். ஆலயத்தில் வீசும்போது அந்த பாதாள உலகத்தில் ராசுதையான் மடியில் மாறி நல்ல எடுப்பாரா வாக்குகள்லாம் ஒன்றமேடா ஏந்தி வல்ல எடுப்பாரா ஏந்தி வல்ல எடுப்பாரா அன்னைக்கு எனது கண்ணம் ஒன்றமேடா ஏந்தி வல்ல எடுப்பாரா எனது கண்ணம் அப்போ அந்த மட்டு மாமரிசி எரித்த பிள்ளையானது எந்த குழந்தையானது அந்த பாதாள லோகத்திலே 12 வருஷமாக தவம் இருக்கிறாள் அல்லவா? தவமிருந்து வருகிறார்கள் அல்லவா? சிசுராவணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியார் ரத்தக்கட்டி பெண்குடியார். அவர்கள் மடியிலே வந்து விழுந்தது. அப்போ பகவான் நமக்கு பிள்ளை வரம் கொடுத்து விட்டார் என்று சொல்லி குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி அரண்மனைக்கே அழைத்து செல்கிறார். சரி. பிள்ளை விழுந்து 7 நாள் ஆச்சு. சரி. நூல் திரித்து அறையிலே கட்டி அறையிலே கட்டி பிள்ளை பிறந்து 16வது நாள் நாளையில பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேணும் அல்லவா? சரி. அது அந்த காலத்துல அவரவர் பொறுத்துக்கு தகுந்தாப்புல பெயர் கொடுப்பார்கள். அப்படிங்க பாருங்க, கேமரா பாருங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நல்ல ஒரு சிறப்பான வேளையிலே இன்று இந்த செல்ல பிள்ளையார் குலத்தினுடைய செல்ல பிள்ளையார் அறிவித்திருக்கக்கூடிய கருவத்தாவின் கலையரசி, நம்முடைய வில்லிசை இளவரசி, முத்தான சொல்லித்த சொந்தக்காரி, நம்முடைய கலை தேவதை, உங்கள் அன்பிற்கும் பண்பிற்கும் இதே ஊரிற்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நம்முடைய கருவந்தா சத்யா அவர்களுக்கு இன்று அரங்கேற்ற விழா. நல்ல ஒரு கைத்தட்டலோடு இனிமையான நிகழ்வை இங்கே வருகை தந்த அத்துறை நல்லுள்ளவர்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியுது, அப்படியே மாணவிகள் தாய் கூட அப்படியே சந்தோஷமா இருக்கீங்க. உங்க சிரிப்பு, புன்னகை அவர்களுடைய பெரிய வளர்ச்சிக்கு நிச்சயமா முத்தாய்ப்பா இருக்கும். நல்ல ஒரு ஓங்கி நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. கலைவாணிக்கே கேட்கணும். தருணத்திலே இதை சிறப்பாக துவங்கி வைத்த அருமைக்குரிய மதிப்பிற்குரிய இந்த மண்ணின் மைந்தர், இந்த செல்ல பிள்ளையார் குலத்தினுடைய வில்லிசை புலவர் ஹரிகரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பொதிகாசலம் ஐயா அவர்கள் சாமி அணிந்து மரியாதை செய்துள்ளார்கள். இதே தருணத்திலே இங்கே வருகை தந்துள்ள கருவந்தாரினுடைய எக்ஸ் கவுன்சிலர் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய பிலிப் ராஜா அவர்களை இங்கே மேலே கிடைக்கின்றோம். பிலிப் ராஜா அவர்களை இங்கே மேலே நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்திருக்க. அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய கான்ட்ராக்டர் ஜெயராஜ் அவர்களையும் அன்புடன் இங்கே மேடை கிடைக்கின்றோம். நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம். அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அவர்களுக்கும் நம்முடைய கருவந்தா வில்லிசை குழுவினர் சார்பாக, நம்முடைய சத்யா வில்லிசை குழுவினர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு கைத்தட்டல் சொல்லவே வேண்டாம், அவர்களே பேசி ஒரு வாழ்த்து சின்ன வாழ்த்து நல்லா இருக்கும். அன்புக்கும் பாசத்துக்குரிய பெரும்புடைய பெரியவர்களை தாய்மார்களே, நம்முடைய சத்யா செல்வியுடைய வில்லிசை இது நாடு முழுவதும் ஒரு நல்ல ஒரு வில்லிசை குழுவாக செயல்படுத்துவது இந்த ஊருக்கு பெருமை. அவர் உங்களுடைய செல்லப்பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் வளர்ச்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய அப்பா இந்த ஊர்ல இருந்து ரொம்ப
நல்ல ஒரு வழிகள் செஞ்சாரு, ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். அவர்களே நம்முடைய அறுபத்தாயிரம் அவர்கள் கிடைக்கப்பட்டு கேட்டுக்கொண்டு எங்களை வருகிற வரவேற்ற பொதியாசர் அவர்களையும் வாழ்த்தி நம்முடைய தேசிய கலைஞர் நம்முடைய சத்யா அவர்களுக்கு எங்களுடைய சார்பாக அறுபத்தா சார்பாக பொருளாதார போட்டி அவருடைய வாழ்த்தி வரவேற்று இன்னும் வள வாழ்த்து நல்ல ஒரு வளர்ந்த கௌரவம் கொடுக்கலாம். ஏன்னா அங்கே அவ்வளவு முக்கியமான நேரத்தில் இங்கே வருகிறதுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து எங்களுடைய கான்ட்ராக்டர் மதிப்புடைய கான்ட்ராக்டர் வந்து பேசுறீங்களா? நன்றி. இங்க வருகை வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததுக்கு நன்றி. இருந்து நீங்க முழுவதும் ரசித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு எங்களுடைய மூத்த வெளிச்சை கலைஞர் பொதிகாசலம் ஐயா அவர்கள் சால்வடித்து மரியாதை செய்கிறார்கள். நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துங்க. அதைத் தொடர்ந்து ஜெயராஜன் அவர்களுக்கு எங்களுடைய பொதிகாசலம் ஐயா அவர்கள் சால்வடித்து மரியாதை செய்கிறார்கள். இவர்களுடைய கஷ்டத்தை பார்த்திருக்கிறது, இனி இவர்களுடைய வளர்ச்சியை பார்க்க போகிறது. இந்த முயற்சிக்கு நீங்கள் என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களையும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இதைத் தொடர்ந்து இந்த நேரத்திலே நம்முடைய தொலைக்காட்சி சார்பாக 6 வில்லிசை கலைஞர்களுக்கும் அவர்களுடைய இந்த வருகையை ஒட்டி இந்த முத்துலட்சுமி அக்கா அவர்களுடைய ஆசையோடு நடைபெறக்கூடிய இந்த நிகழ்விற்கு அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு இங்கு வருகை வந்துள்ள அத்தனை பேருக்கும் நம்முடைய சித்தியின் சார்பாக கொண்டாடி நினைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். வில்லிசை இளவரசி சத்யா அவர்களுக்கு என்றும் ஏற்றம் தரக்கூடிய மரியாதைக்குரிய மதிப்பாடு அவருக்கு என்னுடைய வில்லி செல்வன் குட்டமாட்டி வித்துவா அட்டிக்கிற அடியில சும்மா கைகாலமா நமக்கே நடுக்கமா இருக்கும். வேர்க்க ஒரு மனுஷன் கொண்டாடிச்சு ரசிக்கிற மாதிரி அவ்வளவு ரசனையில அவர் உடல் முழுவதும் அந்த நாட்டின் நகமெல்லாம் பொறுக்கிற அளவுக்கு ஒரு தொழில் மீது இருக்கக்கூடிய பக்தியை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மனிதரை நான் செவியில பார்த்திருக்கேன். இன்னும் பெரிய உழைப்பு இருக்கு, அதனால இவரை சின்னதா பாராட்டி விடுறேன். அதனால நல்ல ஒரு கைத்தறல் கொடுத்துருக்கேன். துணைப்பாளர் ராஜகனி பேர்லே ஒரு ராஜ கம்பீரம் இருக்கு. ராஜகனி அவர்களுக்கு துணைப்பாளர் ராஜகனி அவர்களுக்கு இந்த முதல் வரிசையை உருவாக்கி தந்த பெருமைக்குரிய எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா பொதிகாசலம் ஐயா அவர்களுக்கு சாலை அளிக்கிறது. மதிப்பிற்குரிய உடுக்கை விட்டுவான் சொல்ல வேண்டாம். உடுக்கையில் இருக்கக்கூடிய ரசனைகளை ரசிக்கக்கூடிய அளவுக்கு தொடக்கம் முதல் இறுதி வரை கொண்டு செல்லக்கூடிய அவருடைய உடுக்கையுடைய ரசனை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு ரசிப்பிற்குரியவர், ரசிப்பிற்குரிய ஆமா ஆடாத சாமியெல்லாம் ஆட வைக்கக்கூடிய வித்துவான் எங்களுடைய அன்பிற்குரிய நாராயணன் அவர்களுக்கு சாலை அளிக்கப்படுகிறது. நல்ல ஒரு கைட்டு கொடுக்கலாம். சிறப்பிற்குரிய எந்த இடத்துல வீட்டிருந்தாலும் அந்த இடத்திற்கு சிறப்பு செய்யக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயப்பன் அவர்களுக்கு சாதிக்கப்படுகிறது.
இசை கலை இன்று அரங்கேற்றிருக்கா இந்த சிறப்பான செல்ல பிள்ளையார் குலத்திலே செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய இவருடைய விழாவாக நடைபெறுகிறது. இது தொடக்கம். ஒரு கலையானது கலைமகளுடைய ஆசையோடு நடைபெறுகிறது சொந்த குலதெய்வ கோயில்ல. அப்படிப்பட்ட பெருமை இவர்களுக்கே இருக்கும். நல்ல ஒரு கைத்தட்டலாம். இந்த நேரத்துல மாரியம்மனுடைய ஒரு சிறப்பு மிக்க மாசம் இந்த புரட்டாசி மாசம். இது நம்ம மாசம் இல்லையா? இந்த மாசத்துல கலைமகள், அதாவது மகாலட்சுமி, கலைமகள், மறைமகள், இந்த 3 பேருமே வந்து வீட்டில் இருக்கக்கூடிய விஷயம். தசரா இல்லையா? கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, வீரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, ஒருங்கே அமைந்த ஒரு முதல் மேடையை நாம் கண்முன்னே நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே. இதுக்கு ஒரு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன் கலை மட்டும்தான், அதுக்கு அழிவே கிடையாது. எப்பொழுதும் கலை வந்து அழிய போய் நினைச்சுன்னா அது கலைக்கு அழிவே கிடையாது. கலை தொடங்கிட்டே இருக்கும், கலைவாணி மீட்டிக் கொண்டே இருப்பாள் அந்த கலையை.